ஹாய் அஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் எப்படி போடலாம். ஸோ 2025ல் குரூப் 4 எக்ஸாம் வரதுக்கு இன்னும் 8 மந்த்ஸ் இருக்குது. இந்த 8 மந்த்ஸ் தமிழ், மேத்ஸ், ஜிஎஸ்ஸை எப்படி ஈஸியாக கவர் பண்ணலாம், சிலபஸ் வைஸ் படிக்கலாமா, புக் வைஸ் படிக்கலாமா, எப்படி படித்தா நம்மளுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நிறைய அகாடமிக்ஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அகாடமியோட ஸ்டடி பிளான் படிக்கலாம், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி 2025 குரூப் 4 எக்ஸாமுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஃபயர் ஆஸ்பிரன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு கரெக்டாக சேரும். பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் இயல் வைஸ் படிக்கலாமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கலாமா அப்படின்ற ஐடியாவும், மேக்ஸ் 20 டாபிக்ஸ் எப்படி கவர் பண்ணலாம், ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற 9 யூனிட் ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக், யூனிட் 8, யூனிட் 9, சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாத்தையுமே எந்த அகாடமியில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். தமிழ் இயல் வைஸ் படித்தா எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. தமிழ் இயல் வைஸ்னும் போது நம்ம புக்கில் படிப்போம், நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுத்துலையுமே கவர் பண்ணுவோம். 6th to 8th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 54 இயல் இருக்குது. ஒரு புக்லேயும் 9 இயல் வரும் ஓகேங்களா. அப்போ மொத்தமாக உங்களுக்கு 6th to 8th வரைக்கும் 54 இயல். 9th, 10th, 11th, 12th நியூ புக், ஓல்டு புக்கில் எத்தனை இயல் இருக்குது அப்படின்றத இங்கே கொடுத்துருக்கேன். 6th to 8th வரைக்கும் நம்ம ஈஸியாக ஒரு இயலை ஒரு நாளைக்கு படிச்சிடலாம் ஓகேங்களா. அப்போ 54 இயலை 54 நாளுக்குள்ளே நம்ம படிச்சிடலாம். 9th to 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயல் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி பாடல் வரிகளும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் 9th to 12th வரைக்கும் மொத்தமாக 68 இயல் இருக்குது. ஒரு இயலை 2 நாளைக்கு அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது 136 டேஸ்க்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ டோட்டலாக தமிழையே நம்ம 180 டேஸில் கவர் பண்ணிடலாம். நீங்கள் தமிழை இயல் வைஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக 180 டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்க எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். சிலபஸ் வைஸ் அப்படின்னும் போது நான் சிலபஸ் வைஸ் துரோணா அகாடமி அப்படின்ற அகாடமி தான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ சிலபஸ் வைஸ் அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 வீக்ஸ் + 10 வீக்ஸ் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 15 வீக்ஸ் உங்களுக்கு சிலபஸ் வைஸும், அடுத்த 10 வீக்ஸ் புக்கில் இருக்கிற டாப்பிக்கும் படிப்பீங்க. சிலபஸ் வைஸ் நீங்கள் படிக்கும் போதே ஃபுல்லாக கவர் ஆகிடும். இருந்தாலும் தமிழை பொறுத்த வரைக்கும் புக்கு உள்ளே இருந்தால் நம்மளுக்கு கொஷின் அப்படின்றது வரும் ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் இருக்கிற 20 to 30% நம்ம தமிழில் கவர் பண்ணுறதுக்கு 10 வீக்ஸ் ஆகும். ஸோ டோட்டலாக சிலபஸ் வைஸ் 105 டேஸும், புக் வைஸ் 70 டேஸும் படிக்கும்போது 175 டேஸ்க்குள்ளே நம்ம தமிழை முடிச்சிடலாம் ஓகேங்களா. அப்போ சிலபஸ் வைஸ் அப்படின்னும் போது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இலக்கியம், திருக்குறள், இலக்கணம், பகுதி, அதாவது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற மாதிரி பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு இலக்கியம் மட்டும் மொத்தமாக 9 வாரம் கவர் ஆகுது 56 நாளில். திருக்குறள் ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் ஓகேங்களா. அப்போ 7 நாளுமே படிப்பீங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு படிக்கும்போது மொத்தமாக 175 டேஸ்க்குள்ளே திருக்குறளை முடிச்சிடுறீங்க. இலக்கணம் மொத்தமாக 21 டாபிக் இருந்தாலுமே 15 வாரத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இலக்கணம் சில டாபிக்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். அப்போ கம்பைன் பண்ணி படிக்கலாம். அப்போ 15 வாரத்துக்குள்ளே, அதாவது 105 நாளுக்குள்ளே இலக்கணத்தை முடிச்சிடலாம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பகுதி இருக்குல்லையே அதை 13 வாரத்தில் முடிச்சிடலாம். ஸோ டோட்டலாக இலக்கியம், திருக்குறள், இலக்கணம், பகுதி இப்படின்னு தான் சிலபஸ் வைஸில் பிரிச்சிருக்காங்க ஓகேங்களா. நான் இப்போ என்னோட வீக்லி ஷெடியூலில் எந்தெந்த அகாடமியை பேஸ் பண்ணி எப்படி போட்டுருங்க அப்படின்ற ஐடியாவை தரேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை சில சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் நான் துரோணா அகாடமியில் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க கொடுத்துருக்க ஷெடியூல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழுக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் டாபிக் எடுத்திருக்காங்க. பகுதி 6 சிலபஸில் 9வது தலைப்பு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கும். அடுத்தது பகுதி 6 இலக்கியம் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா 1st and 4th எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டாபிக் திருக்குறள் வரும். அன்புடைமை அதிகாரத்தை தான் ஃபஸ்ட்டு வீக் நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது 4th டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு, அகநானூறு, பதிற்று பத்து, பரிபாடல் அப்படின்னு 8 தொகை 10 பாட்டு நூல்கள் வரும் இல்லையா, அந்த ஏரியாவை எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஓரெழுத்து ஒரு மொழி நம்ம புக்கில் ஒரு லெசனில் கவர் ஆகும். அதை நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். திருக்குறளும் இந்த இலக்கியம் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா, இப்போ திருக்குறளை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு இருக்கும் இல்லையா, அதை படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் ஏதாவது மேற்கோள்கள் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை படிச்சுப்போம். அதுக்கப்புறம் திருக்குறளை பற்றியும் திருவள்ளுவரை பற்றியும் ஏதாவது புகழ்ந்து நூல்கள் வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் திருவள்ளுவர் மாலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றின சும்மா லைட்டாக ஒரு ஓரல் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளில் வர
கருத்து ஓகேங்களா. இப்போ ஒரு திருக்குறளை படிக்கணும் அப்படின்னா அதோட கருத்து என்ன, அந்த ஒரு வார்த்தைக்கான சொற்பொருள் என்ன, அந்த ஒரு திருக்குறளுக்கான அணி என்ன வருது அப்படின்றது தான் வந்து திருக்குறளை வந்து படிப்போம். ஸோ இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நூல் இருக்குது அப்படின்னா அந்த நூல் குறிப்பு, அந்த நூல் வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலோட நூல் குறிப்பு, அந்த பாடலை எழுதிய ஆசிரியர் குறிப்பு படிச்சுப்போம். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது மேற்கோள்கள் சொல்லியிருக்காங்களா, அந்த இலக்கியத்தை வச்சு ஏதாவது மேற்கோள்கள் காட்டியிருக்காங்களா அப்படின்றத படிச்சுப்போம். அடுத்தது வந்து அந்த பாடல் வரிக்கான சொற்பொருள்கள் படிப்போம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அப்புறம் வந்து சில பாடலுக்கு வந்து அடி வரையறை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் வந்து இலக்கியத்தில் வந்து நம்ம படிப்போம். ஸோ இலக்கியத்தை இப்படி தான் வந்து நம்ம அப்ரோச் பண்ணணும். அடுத்தது மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் மேக்ஸ் எதில் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதில் இருக்கிற வீடியோஸ், அந்த சார் போட்டிருக்க வீடியோஸ் தான் வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டோட்டலாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா 10.5 hours வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் டாபிக் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோஸ்லேயே வந்து அவர் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாரு, ஸ்கூல் புக் டாப்பிக்குமே டிஸ்கஸ் பண்ணிட்டார். ஸோ அதை மட்டுமே பார்த்தாலே நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் ஆகிடுது. அடுத்தது சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசை மற்றும் இயக்கம், இந்த டாப்பிக்கும் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகமும் குப்தர்களும் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வீக்குக்கு நான் முடிக்கணும் அப்படின்ட்டு ஷெடியூல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நான் டெய்லி பேசிஸில் எப்படி ஷெடியூல் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். என்னோட டெய்லி பேஸ் ஷெடியூல் வந்து நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நான் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருக்கனோ அதோட டாபிக்ஸை இப்படி தான் செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டே 1லேருந்து டே 5 வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரீடிங். டே 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே ரிவிஷன். டே 7 வந்து டெஸ்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறனோ அந்த டாபிக்ஸை கூகுளில் வந்து நான் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிப்பேன். ஃப்ரீ டெஸ்ட் வந்து நிறைய சோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தை நான் வந்து 5 நாளைக்கு எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, இலக்கியத்தில் டே 1 வந்து ஃபஸ்ட்டு வந்து புறநானூறு பற்றின பாடல்கள், அதாவது 6th to 12th வரைக்கும் ஓல்ட் அண்ட் நியூ புக்ஸில் கவர் ஆகிற புறநானூறு. அதே மாதிரி டே 2ல் அகநானூறு நற்றிணை. டே 3ல் வந்து குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. டே 4ல் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து மிஸ் ஆகிற 8 தொகை பாடல்கள் ப்ளஸ் 10 பாட்டில் பெரும்பானாற்றுப்படையும் முல்லைப்பாட்டும் வந்து கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். டே 5ல் வந்து ரிமைனிங் பெண்டிங் இருக்கிற 10 பாட்டு பாடல்கள் ஃபுல்லாக, இது எல்லாமே வந்து 6th to 12th வரைக்கும் ஓல்டு புக் நியூ புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து கவர் பண்ணிப்பேன். ஸோ அடுத்தது திருக்குறள் பார்த்திங்கன்னா அன்புடைமை அதிகாரத்தில் ஒரு நாளைக்கு 2 குறள் நான் 5 டேஸில் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இலக்கணம் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் நம்மளுக்கு படித்தாலே போதுமானது, மீதி நாள் ஃபுல்லாக வந்து அப்படி ஃபுல்லாக வந்து ரிவிஷன் கொடுத்துட்டேன். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசை மற்றும் இயக்கம் சொன்னேன் இல்லையா, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஸோ வந்து அது வந்து ஒரு புக்கில் கவர் ஆகுது இல்லையா லெசன், அதை வந்து ஒரு நாளைக்கு போட்டுருக்கேன். 6th term 1 ஒரு நாளைக்கு, 7th term 1ல் ஒரு நாளைக்கு, 8th புக்கில் ஒரு நாளைக்கு, 9th ஸ்டாண்டர்டில் ஒரு நாளைக்கு, 10th ஸ்டாண்டர்டில் ஒரு நாளைக்கு, மொத்தமாக வந்து 5 lessons இருக்குது. அந்த 5 லெசனை 5 டேஸ்க்கு செப்பரேட் பண்ணிவிட்டேன். ஸோ அடுத்தது ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து சிந்து சமவெளி நாகரிகமும், அடுத்த 2 நாள் வந்து குப்தாஸும் கவர் பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 6th term 1 9th புக்கில் கவர் ஆகிற ஐவிசி டாபிக். அடுத்தது டே 2ல் பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி, 11th எத்திக்ஸில் கவர் ஆகிற ஐவிசி டாபிக்ஸ். அடுத்தது டே 3 பார்த்தீங்கன்னா 6th term 3 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகிற குப்தர்கள் பற்றியும், 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகிறது வந்து டே 4 வந்து படிச்சுட்டு ரிமைனிங் 2 நாள் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸ் வந்து டோட்டலாக 10.5 hours வருது இல்லையா, டெய்லியும் 1.5 hours கம்பல்சரியாக போட்டிருக்கணும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னோடய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 1.5 hours மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஃபைனலாக வந்து சண்டே வந்து எப்படியாவது டெஸ்ட் அட்டன் பண்ணிடணும். ஸோ இந்த நான் போட்டிருக்க ஷெடியூல் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து டிக் மார்க் பண்ணிவிடுவேன். இப்போ ஏதாவது பெண்டிங் ஃபஸ்ட்டு டேவே வந்து நான் ஏதாவது பெண்டிங் வச்சேன் அப்படின்னா கீழே பெண்டிங் காலமில் வந்து எழுதிடுவேன். நெக்ஸ்ட் டே வரும்போது அந்த பெண்டிங்கை முடிச்சுட்டு அடுத்தது வந்து செகண்ட் டே டாபிக் போவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாரம் முடிக்கும் போது எனக்கு பெண்டிங்கில் கம்மியாகவும் கம்ப்ளீட்டடில் அதிகமாக வர மாதிரி வந்து பார்த்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா பெண்டிங் நிறைய வச்சோம் அப்படின்னா அடுத்த வாரம் படிக்கும்போது நமக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ரகிள் ஆகும், கான்ஃபிடென்ஸ் குறையும், ஹோப்பும் குறையும். அப்போ வந்து நம்மளால் வந்து அடுத்தடுத்து மூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு வீக்லேயே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டடில் அதிகமாக செக் அவுட் ஆகிற மாதிரி காமிச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஸ்டடி பிளான் இது தான். நீங்கள் எந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி Group 4 2025க்கான ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் நிறைய வேணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.